ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்றிரவே நீ இதை கேட்டுட்டினா நாளை விடியலில் நிச்சயமாக நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்து, நீ நினைச்சதையும் ஆசைப்பட்டதையும் கூட உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையில நடத்தி முடிப்பேன். பேரின்ப பெருமகிழ்ச்சி நான் எப்படி இருக்கும், இதுவரை அனுபவித்திராத சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தானே இந்த பதிவை கேட்க சொன்னேன். மற்றவங்களுடைய வார்த்தைகள் உனக்கு கொடுக்கக்கூடிய அனுபவத்தை காட்டிலும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களின் மூலமாக நீ கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தான் உண்மையான வழிகாட்டியாக இருக்கும். வாழ்க்கையில மாற்றம் என்பது நினைச்சா மட்டும் வந்துடாது என் செல்லமே. அதற்காக நீ கொஞ்சம் உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சா மட்டும்தான் நீ எதிர்பார்க்கிறபடி உன் வாழ்க்கை மாறும். நல்ல மரத்திலிருந்து நல்ல கனிகளை பெற முடியும். அதே போல நல்ல மனிதர்கள் நல்லதை மட்டும்தானே செய்வார்கள். என் அன்பு பிள்ளையான நீயும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளை. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில எதுவும் தவறாக நடக்க நான் விட்டுடுவேனா? நிச்சயம் நல்ல விஷயங்களை நீ நினைச்சது போலதான் நடத்தி முடிப்பேன். இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் சொர்க்கம்தானே. உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களையும் ஏத்துக்கிட்டு அதை அனுசரிச்சு கொண்டு ரசிச்சு வாழ கத்துக்கோ. ஏன்னா நடப்பது எதையுமே மாற்ற முடியாது. ஆனா நீ நினைக்கிறதுக்கு ஏத்தா போலவும் நடக்கிறதுக்கு ஏத்தாது போலவும் அனுசரிச்சு மாத்திக்கிட்டீனா அதுதானே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு விஷயம் இப்போதைக்கு நடக்காது கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் நடக்கல ஏன் கிடைக்கலன்னு வருத்தப்படாம கூடிய சீக்கிரம் நடக்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராகு. நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு தேடுறியே தவிர ஆசைகளை கைவிட ஒருபோதும் நினைப்பதில்லை அல்லவா நீ? ஆசைகளை துறந்து பார்த்தாலே நிச்சயம் நிம்மதி உனக்கு உன்வசப்படும். எதுவுமே நம்ம கையில இல்ல, எல்லாமே அந்த சாயப்பா தான் நடத்துறான்னு தெரிஞ்ச பிறகும் இது இப்பவே எனக்கு நடந்துடணும், இது எனக்கு உடனே கிடைச்சிடணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? உனக்கான நல்லது நடக்க வேண்டிய நாளாக நாளைய நாளை தானே நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்போது நீ எதிர்பார்த்ததை அப்படியே முடிச்சு கொடுப்பேன். நீ எதை நினைக்கிறியோ அதுவாகவே மாறி போவாய். அதனாலதான் நல்லதே நடக்கும் வெற்றியே கிடைக்கும்னு நினைக்க சொல்றேன். உன் மனசுல நீ எந்த விஷயத்தை நினைச்சு உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறாயோ அதுதான் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி நடக்கும். நீ எதை உணர்கிறாயோ அதுதான் இந்த பிரபஞ்சம் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கற்பனை செய்யக்கூடிய விஷயங்களையும் ஆசைப்படக்கூடிய விஷயங்களையும் கூட நல்லதாகவும் நேர்மையானதாகவும் அழகானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த உலக படைப்புலையே பிரம்மாண்டமான படைப்பு உன்னுடைய மனம்தானே. முதல்ல உன் மனசை அழகுபடுத்திக்கிட்டினா வாழ்க்கையே அழகானதாக மாறிடும். உனக்கு வேண்டிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா வேண்டாதது தானாகவே விலகிவிடும் அல்லவா? இந்த நொடி முதல் உன்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் மாற்றி அமைக்கத்தான் போகிறேன். இந்த நொடிதான் உனக்கும் உண்மை, மற்ற எல்லாமே நினைவுகளும் கற்பனைகளுமாக தானே இருக்க போகுது. ஒரு விஷயத்தை பத்தி நீ முதல் முறை சிந்திச்சினா அது யோசனை. ஆனா அதையே பலமுறை மீண்டும் மீண்டும் ஏன் ஏன் ஏன்னு யோசிச்சினா அதற்கு பெயர் குழப்பம்தான். ஒரு விஷயத்தை ஒரு முறை சிந்திக்கும் போதே அதற்கான முடிவை எடுத்து விட வேண்டும். அதை விட்டுட்டு இது ஏன் அப்படி அது ஏன் இப்படின்னு மாத்தி மாத்தி யோசிச்சா குழப்பங்கள் மட்டும்தானே மிஞ்சும். எப்போதும் நல்ல எண்ணத்தோட நீ இருக்க பழகிட்டினா அது உன் நடத்தையை பாதுகாக்கும். மன அழுத்தம் என்பது இங்கு இருந்துகிட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு அங்க இருக்கணும்னு ஆசைப்படுறதுதான் மன அழுத்தத்தை உண்டாக்கும். எங்க இருக்கிறாயோ அதை ஏத்துக்கோ. என்ன கிடைக்குதோ அதையும் ஏத்துக்கிட்டினா மன அழுத்தமோ மனபாரமோ இல்லாம இலகுவாக இருக்கலாம். இப்போ நிம்மதியா தூங்கலாம். நாளைக்கு எல்லா விஷயமும் நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதை கடந்து வந்துவிடு என் செல்லமே. நீ பிறக்கும்போது அன்பு காட்டக்கூடிய அழகான குழந்தையாகத்தான் பிறந்தாய். ஆனா உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மூலமாக பயம் என்பது உனக்குள்ள உருவாக்கப்பட்டு விட்டது. புதுசா வந்த பயத்தை பத்தி யோசிக்காத. உன் கூடவே பிறந்த அன்பை எல்லாருக்கும் கொடு. ஓம் சாய்ராம்.